there, this is Sam, the Chief Meta from Destiny Reinventing Education. என்னோட previous video பார்த்திருப்பீங்க 100 days challenge நான் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருந்தேன். டெய்லி ஒரு டிப் நான் கொடுக்கறதா சொல்லியிருந்தேன் next ஒரு 100 days. And நான் ப்ராமிஸ் பண்ணபடி இந்த வீடியோல ஒரு அமேசிங்கான டிப்போட தான் உங்களை மீட் பண்ண நான் வந்திருக்கேன். நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழ சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனிமே டெய்லி ஒரு வீடியோ வரப்போகுது. இந்த சேனல் மூலமா நான் உங்களை டெய்லி மீட் பண்ண போறேன். So, as per the promise, இன்னைக்கான டிப் என்னன்றது இப்போ தெரிஞ்சுக்கலாம். Tip of the day, the test format. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் தன்னை ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு ப்ரூவ் பண்ணிக்கிறது. அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் நீங்கள் எழுதுகிற எக்ஸாம்ஸ்னா என்ன, நம்ம எந்த அளவுக்கு ஒரு சப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற கான்செப்ட்ஸை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோன்னு டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக வச்சிருக்கிற இந்த டெஸ்டிங் மெத்தட் தான் இந்த எக்ஸாம். அப்படிப்பட்ட எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ப்ரிப்ரேஷன் தி பெஸ்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் நீங்கள் எல்லா கான்செப்டையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இன்கேஸ் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலன்னா எங்கேயோ ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அண்ட் கான்செப்டை ப்ராப்பராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அண்ட் உங்கள் ப்ரிப்ரேஷன் பெஸ்ட்டாக இல்லைன்னு அர்த்தம். ப்ரிப்ரேஷன் தி பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ரிசல்ட்ஸ் தி பெஸ்ட்டாக இருக்கும். ப்ரிப்ரேஷன் பெஸ்ட்டாக இல்லைன்னா ரிசல்ட் பெஸ்ட்டாக இருக்காது. அப்போ பெஸ்ட் ப்ரிப்ரேஷன் பண்ணுறது எப்படி, அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். வெறும் 4 விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போதும் உங்களோட ப்ரிப்ரேஷன் தி பெஸ்ட்டாக நீங்கள் பண்ணலாம். அது என்னென்னது இப்போ பார்த்துடலாம். நம்பர் 1, எக்ஸாம் டேட். நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது உங்கள் அடுத்த எக்ஸாம் என்னைக்கு இருக்குது அண்ட் அதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது. நம்பர் 2, எக்ஸாம் டேட்ஸ் தெரிஞ்சு போச்சா. இப்போ எத்தனை சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது, அதில் எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட், எது உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட் சப்ஜெக்ட், ஒரு ரேட்டிங் கொடுங்க. எது ரொம்ப ஈஸியஸ்ட்டோ அது 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க, எது ரொம்ப டிஃபிகல்ட்டோ அதுக்கு 1 ஸ்டார் கொடுங்க. ஒன்ஸ் இந்த ரேட்டிங் கொடுத்துட்டீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட், நீங்கள் எதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. நம்பர் 3, எக்ஸாம் போர்ஷன். எஸ், எந்த சப்ஜெக்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டு நீங்கள் ரேட்டிங் கொடுத்துருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்லேருந்து என்னென்ன சாப்டர்ஸ் அடுத்த எக்ஸாமுக்கு வரப்போகுதுன்னு போர்ஷன்ஸ் உங்கள் டீச்சர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. நம்பர் 4, சப் டாபிக்ஸ். இப்போ உங்கள் டீச்சர் ஒரு சில சாப்டர் பேர் சொல்லியிருப்பாங்க. இந்த சாப்டர் இருந்து தான் அடுத்த எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்கப்படும் சொல்லியிருப்பாங்க. அந்த சாப்டருக்குள்ளே உங்கள் புக்கில் எத்தனை சப் டாபிக் இருக்குன்னு அந்த சப் டாப்பிக்கோட ஹெட்டிங்ஸ் மட்டும் தனியாக ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக இந்த சாப்டரில் என்னென்ன சப் டாபிக்ஸ் உங்களுக்கு தெரியும், என்னென்ன சப் டாபிக்ஸ் உங்களுக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு 2 பார்ட்ஸ் கிடைக்கும். நான் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ், இப்போ என்னென்ன சப் டாபிக் உங்களுக்கு தெரியாது, எதில் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அந்த பர்டிகுலர் சப் டாபிக்ஸை எடுத்துக்கிட்டு உங்கள் டீச்சரை மீட் பண்ணி, மேம் எனக்கு இந்த பர்டிகுலர் சப் டாபிக் இன்னொரு வாட்டி சொல்லி தரீங்களா அப்படின்னு கேட்டு பக்கத்துலேயே உட்காந்து கற்றுக்கிட்டு அது நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து வரப்போகிற எக்ஸாமில் எந்த கொஷின் கேட்டாலும் ஃபுல் மார்க் நீங்கள் கொடுப்பீங்க. நீங்களே நினச்சாலும் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்குறது உங்களால் தடுக்க முடியாது. எல்லா கொஷின்ஸும் புரிஞ்சு எல்லா ஆன்சர்ஸும் தெரிஞ்சு சந்தோஷமாக எழுதிங்கன்னா உங்கள் டீச்சர்ஸ் ரொம்ப சந்தோஷமாக கரெக்ஷன் பண்ணி மார்க்ஸ் அள்ளி போடுவாங்க. அண்ட் என்னைக்கு ரிசல்ட்ஸ் வருதோ அன்றைக்கி உங்கள் பேரண்ட்ஸ் சந்தோஷமாக ஸ்வீட் எடுத்து கொண்டாடுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், நீங்கள் நல்ல டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஒரு நாளைக்கு இன்னும் அடுத்த சூப்பரான ஒரு டாப்பிக்கில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீட் யூ சூன், பை.